வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க்கை நிம்மதியுடன். இன்றைக்கி ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. அதாவது நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையப்போ துன்பத்தப்போ ஓடோடி வந்து உடனே உதவி செய்யக்கூடியவர் நரசிம்மர். அதாவது தசாவதாரங்கள்லேயே வந்து ஒரு சிறப்பான அவதாரம்னு நரசிம்ம அவதாரம் சொல்லப்படுது. அதாவது நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை. அதாவது நாளைக்கு வந்து அருள் புரிவோம் அப்படின்னு இருக்க மாட்டார். உடனே அந்த நிமிஷமே நமக்கு அருள் புரியக்கூடியவர். இப்போ வீட்டில் வந்து இன்றைக்கி நரசிம்ம ஜெயந்தியை நல்லா சிறப்பாக ஆத்மார்த்தமாக நல்லா கொண்டாடி அவரோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கலாம். அவர் படமோ இல்லை சிலையோ இருந்ததுன்னா அதுக்கு பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு பானக்கம் நெய்வேத்தியம் வச்சுட்டு, குறிப்பாக இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் வந்து நரசிம்மரோட மந்திர ராஜபத சோஸ்திரம். இது என்னென்னா, இவர் குமுதம் ஜோதிடர் ராஜகோபாலன் அவர் சொல்வார், உங்கள் குழந்தைங்கள்னால ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா? ஏன்னா அந்த மாதிரி அவர் கேள்வி பதிலில் நிறைய சொல்லியிருப்பார் இதை பற்றி. அப்படி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலோ இல்லை குழந்தை பாக்கியம் வேண்டுனாலோ நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய ஸ்லோகம் வந்து இந்த நரசிம்மரோட மந்திர ராஜபத சோஸ்திரம். இது ஏன் ராஜபதம் அப்படின்னா மந்திரங்களுக்கெல்லாம் தலையான சோஸ்திரமாக அது. அதனால தான் வந்து இதை வந்து ஸ்ரீ மந்திர ராஜபத சோஸ்திரம் அப்படிங்கிறாங்க. விருத்தோத்புல விஷாலாட்சம் விபக்ஷய தீட்சதம் நினாய திருஷ்ய விச்வாண்டம் விஷ்ணு உக்ரம் நமாமியகம்னு வரும். முடிகிறப்ப உக்ரம் வீர மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யம் நமாமியகம் அப்படி முடியும். இந்த ஸ்லோகத்தை வந்து இன்றைக்கி பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதாவது நித்தியப்படியே இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது ரொம்பவே சிறப்பு. அந்த ஸ்லோகம் முழுக்க சொல்ல முடியல அப்படின்னா கடைசி உக்ரம் வீர மகாவிஷ்ணு அந்த 4 வரியவாவது நம்ம வந்து ஒரு 11 தடவை சொல்லி வழிபடுறது நரசிம்மரோட பரிபூரண கடாட்சத்தை பெறுறதுக்கு நமக்கு உதவி செய்யும். அதனால் இன்றைக்கி தவறாமல் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி பாராயணம் பண்ணுங்கள். நரசிம்மன் அருளால் நீங்கள் எல்லோரும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பேரு புகழ் குறிப்பாக நிம்மதியோடு நீண்ட காலம் வாழ நான் வந்து எனக்குள்ளே இருக்க நரசிம்மரை நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து அபூர்வ ஆடியோஸில் வந்து ஸ்ரீ நரசிம்மர் ருண விமோசன கவசம் வெளியாகிருக்கு. இது ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி அபூர்வா வீடியோஸில் வந்து ஒரு 21 லட்சம் வியூஸ் வந்திருக்கு. அத்தனை பேர் பார்த்துருக்காங்க. என்னன்னா அதில் வந்து எல்லா வித அபிஷேகத்தையும் காட்டுவாங்க. பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பழ அபிஷேகம் எல்லாம் காட்டுவாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பாகவும் அவங்க வந்து நல்லா எடுத்திருக்காங்க. நீங்கள் அபூர்வா ஆடியோஸ்னு போய் இன்றைக்கி போட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பேரை போட்டிங்கன்னா ஸ்ரீ நரசிம்மர் ருண விமோசன கவசம்னு போட்டிங்கன்னா அந்த பாடல் இருக்குது. ஏன்னா இது நான் எழுதுறதுக்காக சொல்லலை. இது வந்து இதெல்லாம் வந்து இறை அருளால் நரசிம்மர் அருள் இருந்தால் தான் இது மாதிரி எழுதி இது வரைக்கும் வந்து வீடியோ வந்து ஒளிபரப்பாகும். இதுக்கு வந்து அபூர்வ ஆடியோஸ் குழுவினருக்கு அந்த ஜெகநாதன் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள்.